ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 1 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். கூட மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளியை தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை அரைச்சி அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அடைச்சிட்டு தண்ணி இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டே ஃபைனாக பவுடர் அரைச்சி வச்சோம்ல, அதை இது கூட இந்த டைம் சேர்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க, இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நல்லா நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி கிரேவி இருந்துச்சோ அதே மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவியாக கிடைக்கணும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டே சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை